கல்யாணம் வந்து களகட்ட போகன்றேன் அப்புறம் அந்த உண்மையா பெரிய சந்தோஷம்டாப்பா. இப்போ உங்களை மாதிரி ஆக்கள்லாம் வந்து புள்ள மாதிரி சரி வந்து ஓட்டு 1/2 மணி நேரம் போகிற விளையாட்டு இருக்க கூடாதா? ஆஸ்திரேலியாவுக்கு போய் இப்போ வந்திருக்கா ஸ்ரீலங்காவுக்கு. அதோட உலகம் சுற்றும் மாலிபி எனக்கு கிட்ட இருந்தா உங்களோட விட நிப்பார் உண்மையான பலகாரங்கள் சூடாக்கொள்ள நான் நல்லா இதை வந்தறியா எனக்கு ஆசையா இருக்கு வேற அந்த காட்சியை எனக்கு பார்க்க கிடைக்கிற அந்த ஒரு நாள் தானே. கல்யாணம் வந்து களகட்ட போகுதுன்றதுக்கு வந்து இன்றைய வீடியோவுமே வந்து ஒரு சான்றாக இருக்க போகுது. யார் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து அம்மா. வாங்க வாங்க வாங்கோ வாங்கோ. ஆனால் நான் நுப்பாண்டா ஒழுங்கா பார்க்கும் கண்ணாடியை ஏற்றி போட்டு 2 பேரையும் ஷாரியில் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. அம்மா அப்போ எப்படி என்னாலும் வெங்கடை விடுவோம் உங்களை பார்க்க இப்போ முந்தி இருந்ததை விட மோசம் நல்லா இருக்குங்க. சும்மா இந்த கிட்ட வந்து பார்த்தா தான் எத்தனை பேரை போட்டாலும் முடியுது. அந்த வேலை இன்றைக்கு நீங்கள் வந்த ஒரு சந்தோஷம் தானே. அவ ஆரம்பிக்குது ஆக்கள் வர சாரையை பொறுத்தவரை எல்லாம் அது வித்தியாசம். சும்மா அதை ஒன்று நிற்கல இங்கே எங்களுக்கு தெரியும் பார். என்ன பகுதியும் நான் இதையும் சொல்லுவேன். 3 சுரட்டிலேயே கொண்டு எரிஞ்சான்னு சொல்லிக்கல. நான் காலையில் 10 கிலோ சுரட்டை கொடுத்தேன். நான் சுரட்டி அவன் போக விட்டேன். அழுக வருது அப்போ ஆளுக்கு. கவலை வருமோ வராது சொல்லி உங்க என்னண்டு இல்லை நீங்களும் கண்கலக்கிறீங்க. கல்யாண நாளில் காலையில் வந்தால் பின்ன தான் போதும். அது போட்டியும் பரவாயில்ல, இங்கே நிற்கலாம் இரவு ஃபுல்லாக ஆடி பாடி குதூகலமாக. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ் ராக்கினி. ஓகே, இப்போ நிறைய நாளை ப்ரோ அனைவருக்கும் வணக்கம் சொல்லி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது வந்து இன்றைய தினம் அவசரமாக நிறைய வேலை பொழுதுகளுக்கும் மத்தியில் வந்து எங்கடாப்பா அவனை கிளம்பித்தானே சொல்லி யோசிப்பீங்க. அதாவது தெரியும் உங்களுக்கு வந்து நேற்றைக்கு முன்ன வீடியோக்கள் எல்லாம் வந்து அப்டேட்டுகள் வந்து தந்திருப்போம். அதாவது கல்யாண நாளுக்குரிய அந்த ஒரு அப்டேட் வந்து தந்திருப்போம். நேற்று மெஸ்கே விலாக் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த காட்டை கொடுக்க போனது கொண்டது எல்லாமே வந்து அந்த வகையில் வந்து கல்யாணம் வந்து களகட்ட போகுதுன்றதுக்கு வந்து இன்றைய வீடியோவுமே வந்து ஒரு சான்றாக இருக்க போகுது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அண்ணாட கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது. கட்டாயம் இருக்குதா? ஏன்னா நாங்களும் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அதுதான் வந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சந்தோஷம். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து எங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய உறவுகள் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைய தினமும் வந்திருக்கக்கூடிய அம்மா அவங்கள வந்து எங்களோட வீடியோக்களில் நீங்கள் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணாவுமே வந்து ஃபாரின் போன டைமில் அவங்களோட வீட்டையெல்லாம் போய் வீடியோக்கள் செஞ்சு போட்டதையும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் வந்து யாரடா அப்பா அது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நிறைய வந்து யோசிப்பீங்க. அப்போ வந்து அதாவது யார் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து அம்மா. அதாவது டென்மார்க்கில் இருந்து அம்மான்னு சொன்னால் நீங்கள் பலதரப்பட்ட கோணங்களில் வந்து யோசிப்பீங்க. அண்ணா வந்து சொல்லுவார் என்னோடய அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி டென்மார்க் அம்மாங்கள். அதே மாதிரி வந்து 2வது அம்மா அங்கலான்னு சொல்லி நம்மளோட குமுதினி அம்மா அவங்கள வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து சொல்லுவார் நான் வந்து 3வது அம்மாடாப்பா என்ற மாதிரி விளங்குவா. என்ன சொல்கிற அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க வந்து அதிகம் பாசம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அம்மா அப்பா அங்கிள் எல்லாருமே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து நிறைய அம்மாக்கள் அங்கிளாக்கள் எல்லாருமே வந்து வரணுமன்ற ஒரு ஆசை. அந்த வகையில் வந்து அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு அண்ணா சொல்லும்போது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் வந்து கல்யாண நாளை முன்னிட்டு வந்து டிக்கெட் போட்டு வந்து வாரன்றது வந்து பெரிய விஷயம். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் அவங்க வந்து வந்தவங்களாம்
வந்து அவங்கள வந்து தெருமுடி மடத்தில் இறக்க சொல்ல அவங்க வந்து ஏதோ மந்தியை கிட்ட இருக்கிற மடத்துக்கிட்ட வந்து இறக்கிட்டு போட்டு போயிட்டாங்களாம்னு சொல்லி எனக்கு வந்து அண்ணா மெசேஜ் போட்டிருந்தவருக்கா தம்பியாங்களொருக்கா ஏற்றிட்டு வாங்கலான்னு சொல்லி அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம் இடத்துல நிற்கிறாங்க என்னென்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியாது, எனக்குமே வந்து தெரியாது இடத்துலன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஹோல் அடித்து கேட்டுட்டு வந்து போவோம். அப்போ வந்து அம்மா வந்து யார் எவரன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை விளங்கப்படுத்துகிறன்றதை விட நாங்கள் இப்போ போகிறோம் தானே, அம்மா வந்து வீடியோவுக்கு வருவான்னு நினைக்கிறேன். அப்போ அம்மாவோட வந்து நாங்கள் கதைக்கப்புறம் கதைச்சா வந்து அம்மாவுமே வந்து கதைப்பா. அப்போ வந்து நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது யார் எவருன்னு சொல்லி பார்க்குறது முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து அம்மாவுக்கு ஒருக்கா கோல் அடித்து கேட்போம் ஓட்டத்தில் அம்மா நிற்கிறீங்கன்னு சொல்லி. ரைட், பார்ப்போம். அது எப்படி அது ஆட்டோக்காரன் தெரியுதானே மேடம் வந்து அதுதான் இல்லைப்பா. ஓம் 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 ஓம். நீங்கள் அந்த கேளின்ல இருந்து வந்தேன்னு சொல்லி நீங்களா? ஓகே. அதாவது எவ்வளோத்துல நினைக்கிறீங்க? இங்க அந்த பழக்கடையா, மடத்தடியில ஒரு பழக்கடை இருக்கு. மடத்தடி பழக்கடை எது? நீ வந்து வாட்டர்மெலன் வாங்கணும். வாட்டர்மெலன் ஸ்டார். ஓகே, ரோட்டோரமா நிற்கிங்க. ரைட், நான் தான் மந்திய சந்தி தாண்டி வாரேன் அப்படியே நில்லுங்க வாரேன்னா. யார் யார் வந்த நீங்கள்? ஓகே, 2 பொம்பளையா? அப்போ எவ்வளோட அஞ்சு மடத்திலிருந்து வருத்துறைக்கு எவ்வளோ? ஆம்பளைனா நோம்பளா 250 ரூபா, ஆக்களுக்கு ஒரு 200 போடாது. பொம்பளை தானே. பொம்பளை சரி, அப்போ 200 ரூபாயா? ஓமா ஆமாம், இப்போ கொஞ்சம் பயந்து நடக்க வேண்டிய காலம் தானே. அப்போ அங்கேருந்து என்னத்துல வந்த நீங்க? ஆடை ஓகே, அவன் பஸ்காரன் இறக்கிட்டான் என்ன? ரைட் ரைட். அவன் மடத்தடி வண்டி தெருமுடி மடம்ன்றது அவன் மடத்தடி விட அங்கே இறக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் தேவையில்ல, தெருமுடி மடம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. பஸ் போய் நிற்கிற இடத்த இறங்கியிருந்தா சரி. நடக்க புரியல, இந்த வெயிலுக்கு நடந்தா நீங்க வந்து சேர்றியல் ஏரியாடா. அப்போ கடவுளை வெயில பார்த்தீங்களானே, பாடும் ஓவர் வெயிலா இருக்கு. அது இன்றைக்கெல்லாம் வந்து நெருப்பு வெயிலா இருக்கிறாப்பா. கடவுளே நிக்கலாம் கிடக்கு. அப்படியே இந்த வந்து வாங்க வாங்க வாங்கோ வாங்கோ. கண்ணாடி வதிஞ்சா உயராது. வணக்கம் அம்மா. என்னடாப்பா கண்ணுங்கனாலும் சாப்பிடுங்கனாலும் உங்களை கையால் இப்பயே நிற்கா. உண்மையா தான் தெரியுமா? இவ வந்துட்டாண்டி சொல்ல எனக்கு டக்காண்ட ஒரு சாப்பாட்டுக்குள்ளாலாம் போச்சுடாப்பா எனக்கு மைண்ட் எல்லாம். உண்மையா அப்படி இல்லை. அது சரி அம்மா, தெருமுடி மடம் சரி. நீங்க இறங்க இடம் வேற இடமா போச்சு. நீங்க அம்மா அம்மா அங்க இருக்கிறவங்க ஓகே. அதுதான் எல்லாரும் இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கிறாப்புல எல்லா இடம் தெரியுமே. எங்க கிராமக்கோடா? தானே கிராமக்கோடு இந்த பக்கத்துல இருக்கு. நான் வந்து இங்க இருக்கேங்க, இதுல வந்துறாங்க அண்ணி விட போறேன். சரியா, மற்றபடி நான் தெரியாத. அப்ப கிராமக்கோட்ல வந்துறாங்க இருந்தாலும் கிட்டியடா. அது எங்கடைய ரத்தம் தான் கிடைத்தது. சரி, அது என்னட்டு சொன்னால் இப்ப பஸ்காரனுக்கு வந்து நீ உடத்தடின்னு சொல்ல அவன் அதான் எதிர்பார்த்திருப்பான். தெருமுடி மடம் வந்து பஸ் வந்து உள்ள வராதம்மா, அப்படியே டவுனோட விட்டுருவான். தெருமுடி மடம் வந்து டவுன் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கு. ஒரு 10 செகண்ட் அவன் கேட்டான். அவன் சொன்னா நீங்க தெருமுடி மடத்தடியில இறங்கி ஒரு ஒழுங்கு வரமாதால போனா கிருஷ்ணாவுடன் சார். அப்ப அம்மா வந்து என்ன எப்போ வந்து? நானா நாங்கள் வந்து 28ஆம் தேதி இங்க வந்தோம். 28. ஓகே. அப்போ வந்து கல்யாணம் வந்து கலகட்ட போகன்றேன். கல்யாணத்துக்காக தான் நான் வந்தேன். அப்புறம் அந்த அதுதான் நான் ஹேஜிட்டு வந்தேன். அம்மா வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி
உண்மையா பெரிய சந்தோஷம்டாப்பா. இப்போ உங்களை மாதிரி ஆக்கள்லாம் வந்து அது புள்ள மாதிரி தானே. புள்ள மாதிரி சரி வந்து ஓட்டு 1/2 மணி நேரத்து போகிற விளையாட்டு இருக்கக்கூடாதா? இந்த கதை புள்ள மாதிரி குட்டி மாதிரி ஓட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாரம் போய் தண்டு இருக்க கூட வந்தா நிக்கணும் புள்ளா. நிக்கணும். ஓ கல்யாணத்துல நிக்கிறோம். ஓ அதுதான் சொல்றேன். கல்யாணத்துல மற்ற நாள் இப்போ உங்களுக்கு வரவனான்னு சொல்லல, எத்தனை நாள்னா வந்து நிக்கலாம், அது வேற பிரச்சனை. ஆனா நான் கல்யாணத்துக்கு நேர்ல அழைக்கிய வருவோம் பார்த்தேன். கல்யாணத்துக்கு முதல் நாளே வந்து நில்லும். ஒரு தான் வீட்டடிக்கு வந்துட்டு போகும். ஓ இவரை கொண்டு வரையில அவர் நடக்கலாம இருக்கு. நீங்க சொல்ற நீங்க அங்குல நான் இப்போ அங்குல தான் கேட்கணும் இருந்தேன் நான். அங்குல எப்படி எங்க நிக்கிற வீட்டா நிக்கார் கல்யாணத்துக்கு? ஓகே அப்ப பஸ் வழியா வந்து திரியல. கல்யாணத்துக்கு வருவார் அங்க வருவாரா? ரைட் ஓகே. அதான் பித்து அது நாங்க ஒரு கார் அப்படி பம்பு இங்கே அதுதான் பிக்மி இருக்குது தானே, கார் பிக்மி அதை போட்டோம். ஓகே இப்போ நீங்கள் எனக்கு அண்ணா திடீரெண்டு சொல்ல அம்மா வந்துக்கான்னு சொல்ல அடே உண்மையாவோட அப்பாண்டு ஓடும் நான் செஞ்சது இப்போ சந்தோஷமா. அப்போ அங்கிள் நாங்கள் தெரியும் தானே, அங்கிள் ஒருக்கா சர்ப்ரைஸ் பண்ணண்டு போய் எங்களுக்கு சர்ப்ரைஸ் தந்து என்னதான் அந்த பல்ப் விட்டுற அண்ணா யூரோப்பில் அங்கே வந்த இடத்துல நான் வீடியோவெல்லாம் பார்த்தேன். நான் அங்கே உங்களை வீட்டை நின்று வீடியோ போடும்போது இதான் கிராமக்கோட்டை சந்தியம்மா. இதுக்குள்ள நானும் கடை வீடு ஷாருக்காட வீடு அனுஷியா கடை வீடு எல்லாம் இந்த லைன் தான், ஒரே லைன் தான். இந்த ரோட்லயே வந்து 3 பேர் இருக்காங்க. உண்மைதான் உண்மை. ஆனா நான் நுப்பாண்டா ஒழுங்கா பார்க்கும் கண்ணாடியை ஏற்றி போட்டு 2 பேரையும் ஷாரியில் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. அம்மா இல்ல ஆக்கள் வந்து அம்மா உடம்பு உடையில அப்படிதான் ஒரு மாற்றமும் இல்லையா? அம்மாவில் வந்து மாற்றம் வர ஏன்னா தெரியுமோ, அந்த ஒரு செந்தளிப்பான முகம், சிரிச்ச முகம் இல்லை எந்த நேரம். அதால வந்து அதுல வந்து மாற்றம் பாரத்துக்கான வாய்ப்பே இல்லை. விளங்குதோ இப்படி செந்தளிப்பா சிரிப்போட அந்த நாங்கள் என்னடா எங்கட வயதுக்கு மற்ற உடுப்பு போட்டு கொண்டு வந்தா அந்த என்னன்னு சொல்றது வேற வேற இருக்கு. நான் இங்க வந்தா கூட ஜாரியோட தெரியும். ஆனா உண்மையா தான் தெரியுமா, சாரி கட்டுறன்றது வந்து சரியான குறைவில்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு சொன்னா கட்டுவாங்க. இப்பத்தியாக இது இப்ப யாருக்கு வயதையும் கண்டுபிடிக்கிறது இல்லையே. உங்களோட வயது யார் அடிக்கிறேன் எனக்கு இப்போ கன்ஃபியூஸா இருக்கு. இப்போ நீங்க சாரி கட்டியும் வந்து உங்களை அந்த ஒரு வயசு தோட்டம்ன்ற மகாலட்சுமி மாயில இருக்கியல் நீங்க. வள்ளியும் தெய்வானையும் மாதிரி இருக்கியல் 2 பேரும் பக்கத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ சிரிப்புக்கானே ஆளும் செந்தளிப்பு கூட தான். ஆளு சிரிப்புன்ற தனி விருப்பம். அப்ப இவன் என்னோட நல்லா இழுபடுவா. மற்றவ இன்னொரு நாள் உங்களுக்கு அவன் விட நாங்கள் நீங்க வாரினீங்க அவளும் வந்திருப்பேன். அவளை சமையல் வேலையாவாக்கு உண்மையா அவங்களுக்கு பெரிய அளவு சந்தோஷமா. ஏன்டா இந்த இப்போ வந்து உங்களை மாதிரி ஆட்கள் வந்து கொண்டு போகிறது கல்யாணத்துக்கு வாரிங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே அளவில்லா ஒரு சந்தோஷம். காரணம்னு சொன்னால் அதைத்தான் நான் எல்லாருமே அந்த ஆசைப்படுறது. எனக்கு கிட்ட இருந்தா உங்களோட விட நிப்பேன். உண்மையான பலகாரங்கள் சூடாக்கொள்ள பெற என்ன நான் நல்லா செய்வேன். சரியா சரி சரியா என்ன செய்யறது? அங்கே லேட்டமா கிடக்கு, தூரமா இருக்கு. நம்ம எந்த ஏழாலையோ இருவாளை சாரி இருவாளை. அப்ப சந்தோஷம். வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க என்னடா டைம் சொல்லுவீங்க. ஆமாம் அந்த சொல்லி கேட்க நல்லா இருக்கு. என்ன டைம்? ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றது அவர் சொல்ற இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் டைமா ஏதாவது கலந்து கதைக்கும் போது வந்து நீ இப்போ முதல் தடவை ஒன்று பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற அப்படின்னு இது வந்து அம்மா மெத்த கடை சந்தி சிவன் கோயில் அடி தான் இந்த இருக்க மாட்டோம். நேரே போனா பஸ் வந்து நிக்கிற இடத்துல இறங்கிருந்த 100 மீட்டர்ல வீடு. இதுதான் தெருமுடி மேடம். தெருவை மூடி இருக்குல்ல, அதுதான் தெருமுடி மேடம். விளக்கம்லாம் இது அது மடத்தடி. நாங்கள் இதால வந்தனால ஒரு கமுந்தி ஒரு வீட்டை வந்தனா வீடு அப்போட பக்கத்துல இந்த இருக்குமா. ஒரு நிமிஷம் தான் டவுன்ல இருந்து உங்களுக்கு இப்போ விளங்கினா வீடியோ டெய்லி வீடியோ உங்களுக்கு விளங்கும் தானே இந்த ஏரியாக்களை பார்த்து தெரியும். அதான் நான் பவானி எனக்கு கேட்டேன் இந்த ரோட்ல எப்படி கட்டி கிடக்கு இப்படி கட்டி இருக்கு அது கிடந்து அடிச்சது. ஆனா நீங்க வீடியோல வீடு எடுத்த மேல தெரியுது
அதுதானே அவனை அரங்கம்மா ஓ வாங்க வாங்க கல்யாணத்துக்கு வந்தா எல்லாரையுமே இல்லை ஆனல அப்ப அக்கினி இந்தியாமா எங்கடா மகளம்மா எங்கள் அக்காவுக்கு புள்ள விழுந்துருக்கு அப்போ அதெல்லாம் பார்க்குறதுக்காக நிற்கிறான் அவங்களும் வருவாங்க 13ஆம் தேதி 12ஆம் தேதி அப்படி உள்ளவோம்மா இதுதான் அது வந்து க்ளோஸ் பண்ணி அது கேட்டுடலாம் ஓ கவனமா இந்த கொண்டு போயிடணும் பிறகு மாறாங்களா ஏத்துடா போடு இல்லை நில்லுங்க வாங்க போ அம்மா இது வந்து 2 தூண் கேட்டு போகிறது ஏ கவனம் பார்த்தோம் பள்ளங்கள் விழுந்துடாயங்கோ ஓ இல்லை வேலைன்னு செய்கிற கொண்டும் இல்லை அல்லாடி மேலே இருக்கட்டும்மா அறைக்குள்ளே இருக்கட்டும் அதில் பக்கியாக இருக்குதும்மா ம் கொஞ்சம் பொறுங்க வரேன் கதிரை அப்போ அடுத்து நான் அப்போ அதில் இருக்கட்டுமா அப்போ கொஞ்சம் இது ஓ சரி அது பிரச்சனை நானும் ஒரு கால் இங்கே விளக்கிடணும் யாழ்ப்பாணத்துக்கு விளக்கிட தான் நான் இப்போ விளக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வர்றீங்கன்னா அப்புறம் காய்ச்சிட்டு போகமாண்டு அப்போ நான் 5 இதில் வாங்கம்மா இதில் கதிரே கொண்டா ஏன் மெட்ட காரியங்க என்ன நீங்கள் வயசு போக வயசு குறைஞ்சு கொண்டு போறீர்கள் அங்கலங்க அங்கலங்க அவரை பார்த்தாலும் இப்போ காலையில் மிங்கி போயிருக்கிறார் கல்யாணத்துக்கு வருவார் ஓகே ஓகே அப்படி இருக்கிறீங்க என்னாலும் வெங்கலை விடுவா உங்களை பார்க்க இப்போ முந்தி இருந்ததை விட மோசம் நல்லா இருக்குங்க நான் வந்து கேட்டேன் கூட்டிக் கொண்டு வரேன் தம்பி இது ரெண்டு கதை திடீரென்று வாரதல்ல நான் சும்மா சும்மா இது சின்னனா இது வடை சொன்னா இந்த கேள்வி இருக்கு ரெண்டு சாப்பிட்டு இது நான் அங்கே அது விடியலும்பி எல்லாம் ஊற விட்டு ராத்திரி ஊற விட்டு படுத்தேன் நான் சொன்னான் வந்து நிற்கலாம் இங்கே 2 போங்க அங்கே விட்டுட்டு வரையலாம் அங்கே விட்டுட்டு வரையில அங்கே அவரு கொஞ்சம் ஏலாது ஆளுக்கு கால் வந்து நடக்க மாட்டேன் கால் நீங்க நான் 28ஆம் தேதி வரேன் 27 கவிதாசிங்கிறா அவன் இந்த சைட் கண்ணாடி திறந்து எடுக்கிறதுக்கு மூடிட்டு அதை மூடிக்க நிற்கிறாங்க சரியா நல்ல வடிவா வேக வச்சு கூட்டி கொண்டு வந்துச்சு ரெண்டு தெரிஞ்சாங்கல்ல வேலையில பார்த்துட்டு தான் அப்படியே கிடக்க இல்லை வேலையில அப்படியே இல்லை அங்க வாங்க முடியுது மாதிரி இருக்குது அது சும்மா இந்த கிட்ட வந்து பார்த்தா தான் எத்தனை பேரை போட்டாலும் முடியுது இல்லை முடிஞ்சது இப்போ என்ன செய்ய போறீங்க புள்ளியதம் போடுறோம் இருந்து சாப்பிட போறோம் புள்ளியதம் இருந்தாலும் நீங்கள் வந்த வர பிடிச்சிட்டியால் புல்லு கொண்டு போச்சு புல்லு தான் நாளைக்கு வந்து எல்லாம் படம் முடிஞ்சு சரி முழு படம் முடிஞ்சு இவருக்கும் வேற விருப்பம் எனக்கு வேற விட்டுட்டு வரமா இருந்தேன் நான் கல்யாணம் விட்டு கூட்டி கொண்டா விடுறேன் பாட்டிவா இல்லை அவருக்கு சர்ப்ரைஸ் செய்யறேன் போய் ஐயோ நீங்கள் வயரிங் வேலை செய்யறாங்க 2 போய் அது டீயோட குடிங்க கொண்டேக்கா இது பருப்போட இதை வைக்காம கண்டு தண்டுவோம் அப்ப பருப்போட டீக்கு கொண்டு கொடுப்போம் எனக்கு தெரிஞ்ச அளவுல சுட்டு இருக்கிறேன் அது பிரச்சனை சமையல் பார்க்க விளங்குது
பருப்போட சுட்டு சமையல் வந்து எப்படி இருக்கும் பகுதி வேணா கருத்துறை ஆகிறதுக்கு நீ வடை சுட்டு நாங்கள் மேலே வச்சுட்டு ஓம் ஓம் அப்பா இங்கே ஆகணும். ஓம் ஓம் அப்போ பருப்போடைக்கு நேற்று எல்லாம் பிளான் பண்ணியாச்சு ராத்திரி வேண்டி ஊற விட்டு எழும்பி எனக்கு இந்த காலத்துக்கு நிற்கிறே இல்லை ஏனெண்டா நான் பிந்திடுவேன் பார்த்தீங்களா அப்போ அதுக்காக இரவு கொஞ்சம் இரவு அப்போ முழிச்சோண்டு இருந்துருக்கு வேலையோட இல்லை இல்லை அவருக்கு ஒரு பேர் எங்கட வேலை முடிஞ்சு எங்கட வேலை எங்களுக்கு என்னண்டாங்க இது மின்னக்கெடுத்தானே இப்படி பரத்துற டவுனுக்கிட்ட நாங்கள் எங்கட வானில் வந்திருப்போம் அப்போ வந்து கூட்டி இருக்கிறது ஆ அது தெரு அவ சொல்லி விட்டா தெருமுடி மடத்தடியில் ஓ உண்மைதானே இப்போ பரத்துறை சிவங்கோயில் அந்த சந்தியில் இறங்கினா தெருமுடி மடம் தானே அப்போ நீங்களும் எங்கே இறங்குவீங்க தெருமுடி மடம் வந்து பேன்காரன் அங்கே இறக்கி விட்டுட்டாங்க ஒரே மந்திரியா கிட்ட மடத்தடி வேற தெருமுடி மடம் வேற அதுதான் பேச பஸ் வேகிது இல்லை ஓ இதுக்கு வராது அப்படி நேர் டவுனுக்கு போகும் இனி எங்களுக்கு தெரியும் டவுனுக்கு வந்து இறங்கினாங்க அதில் டவுனுக்கு இறங்கினா நேர வர சரி வந்தாலே வரலாம் அப்போ உங்கள் இந்த விளிம்புகளுக்கு இன்னும் பெயிண்ட் அடிக்கல வெளிப்புற பெயிண்ட் இல்லை முதல்ல இந்த மாவுள் வச்சுட்டு வரேன் மாவுள் வச்சுட்டு வரேன் அங்கே வரேன் அங்கே பாருங்க வடிவே பாருங்க தெரியுதோ நெத்தி மூட்டுக்கு மாவுள் அவரே இப்போ ஒரு ஆளை பிடிச்சி நாங்கள் நெத்தி மூட்டுக்கு மாவுள் வைக்க வேண்டும் நெத்தி மட்டும் கொட்டினா தான் வடியும் ஓம் 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 எங்கிட்ட வெளிக்கிட்டீங்க வீட்டு இருந்தீங்க நாங்கள் 1:45 ஒன்றாலும் இப்போ ஊட்டிகால் அப்பா அப்போ நீங்கள் ஓட வந்து வருது 3:15 2:30 வாங்கிட்டேன் முதல்ல அப்போ ஏன் அவ்வளோ நம்ம கட்டியால் அதான் நாங்கள் நின்று நாங்களாக போவோம்ட்டு இருக்கா குறுக்குக்கு நடக்க வலிக்கிட்டோம் பேருந்து ஒரு சந்தை நடந்துறாங்க இது வழியே ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கோம் தெரிய 2 பொம்பளைகள் இல்லை ஆட்டோன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியும் இந்த இடம் 4-5 பேர் அந்த ஏமாத்தினால உண்டு உங்களுக்கு ஒரு மனப்பயம் இருக்கு உண்மை கட்டாயம் தேவையான சாமான் உண்டு என்னையாமான் மனப்பையன் ஓமம் அது இல்லையென்றால் பிள்ளை இல்லாட்டி சரி படம் பிடிச்சி படம் முடிஞ்சு இங்கே டென்மார்க்னா நான் இங்கே போய் இங்கே இருந்தார் வந்தேன் நீங்கள் ஓ முன்ன பின்ன வரலதா நீ ஆஸ்திரேலியாவுக்கு போய் இப்போ வந்துருக்கா ஸ்ரீலங்காவுக்கு அதோட உலகம் சுற்றும் பாலிபி பாலிபி பாலிபன் இல்லை பாலி அதுக்கு மகள் இப்போ தான் போய் வரேன்னு கேட்குறா திரும்பி வரீங்களோ அம்மா இங்கே நின்று தானே வரட்டா உங்கள் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஸ்திரேலியா போய் பட்டவாடாலேருந்து வந்த குண்டு போட்டுட்டாரு லைட் ஓடலாம் லைட் ஓடுதாவே ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் வங்கியக்கும் பிரச்சனை இல்லை வரைக்கும் ஒரு பிரச்சனை பிரச்சனை செய்கிறதே நீங்கள் தானே அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ அம்மா யாரு இவன் உங்களுக்கு தெரியும் இவங்க அவங்க உங்கள் வீடியோட கேட்க இப்போ வேறு தம்பியாட்ட வாய் தம்பிடா இவன் ஒரு தான் அந்த ஆளா கையாக நடக்கக்கூடியதாங்கிற வளவு எல்லாரையும் பிடிச்சா எல்லாருக்கும் பொண்ணு வேணும் என்ன பிரச்சனை அன்றைக்கு அச்சு வேலைக்கு வந்த நாங்கள் எங்களுடைய ஒரு அண்ணன் மோசம் போய் ஒரு வருஷம் அப்போ நான் வந்த உடனே அவன் ஒரு காரை பிடிச்சோன்னு வந்தோம் கொண்டு வந்து அவன் விட்டுட்டு போனது பிறகு நாங்கள் அண்ணன் பிள்ளைகள் கொண்டே விட்டவங்க அப்போ இந்த விட்ட படிக்கணும் கார் படிக்கணும் பிடிச்சி தான் வேலை இறக்கி கொண்டு வந்து உள்ளுக்கு விட்டது சேர்ந்து அங்கே வீட்டை வந்து அண்ணன் பிள்ளைகளும் இறக்கி தான் உள்ளுக்கு விட்டது வயசுகள் கூட அப்படி ஏழாம் போச்சு அப்படி அவ்வளவுதான் இல்லை ஒரு 78 குஞ்சகாங்க அவருக்கு தான் அவருக்கு வந்தாலும் பார்க்க விருப்பமா சாரி வந்து கொடுக்கமா அப்போ அவன் அந்த உடுப்போட சோடியோ அப்படி உடுப்போட கொண்டு இல்லை அது பிரச்சனை இல்லை அது தந்து என்ன ஒரே அன்பு தானே முக்கியம் அங்கே இருக்கேங்க அடிக்கடி பராவும் அடிச்சு என்ன மாதிரி குஞ்சோ தெரியும் தானே குஞ்சா கண்ணண்டாப்பா குஞ்சக்கா நிற்கிறதே பொருள் நின்றுதா இல்லை நான் வரைக்கும் நின்றவா நீங்கள் கார் விட்ட வீடு அடே அவ்வளோ வேண்ட ஏரியாடா ஓ அவரே வாஜல்ல ரோட் ஃபுல்லா உங்க ஏரியால அது இல்லை எல்லாம் அங்கே தம்பியில் வீடு பழைய வீடு அவ்வளோ இல்லையாப்பா இன்னுங்களா வீடு அகலை பிடிச்சா சரி அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கணும்டா எங்கட இல்லை எங்கட வீடு முந்தி அது அன்னைக்கு பெரிய காசு கொடுத்துட்டு இந்தியாவில் வந்து நான் இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறேன் போனா ஒரு 2-3 மாதம் 5 இல்லை நீங்கள் எத்தனை வேலை போய் நாங்கள் வலிக்கிடுவோம் எப்போ நீங்கள் பலகாரம் எதுவும் சுட போகிறீங்களோ அது அங்கே செய்வீனம் இப்போ மற்ற அம்மாக்கள் வருவீனம் நின்று போவேன் நீங்கள் கொஞ்சத்துக்கு நோண்டிட்டு போவோம் எங்களை பொழுது படகுல பஸ்ஸில் ஏற்றி பொழுது படக்கு பஸ்ஸில் ஏற்றி விட்டோம் பஸ் காலமும் உங்களுக்கு ஒரு பிக்மி போட்டு விட தெரியும் தானே அதுதான் பிக்னி தான்
அது அவன் பே காசு எடுப்பான் நான் இதில் பஸ்ஸில் உங்கள் பேர் இல்லை பார்த்து காலம சுட்ட வடக்காசான் போகும் அதே அவ்வளோதான் விஷயம் அதுதான் ஐயா அந்த கட்சி வேலைக்கு வர இவ்வளோ எடுத்து அவ்வளோ 2750 ரூபா என்ன 20 குரோன் அங்கே இருந்து வருது 20 இப்போ இங்கேருந்து ஒரு 5000 எடுப்பாங்க இல்லை நாங்கள் இதுல இருக்கு பஸ் ஸ்டாண்ட் நாங்களே போவோம் இப்போ அப்படி என்ன நீங்க வந்தாக்கள் வயதானகள் 2 பேரும் பஸ்ஸில் அப்படியே இல்லை அப்படி நகம் இருக்கு தானே எங்களுக்கு துணி இருக்குல்ல ஏரியா எங்களுக்கு போய் அங்கே போகிறதும் கிடையாது என்ன இல்லை அவர் சொல்கிறேன் சரி இப்போ என்ன பிரச்சனை அந்த டைம் பஸ் இல்லைண்டா எங்கே யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இருவா இதில் இங்கே அங்கால ஏன் பஸ் இருக்கு அது நாங்கள் நடக்கிற இடம் தானே நடுகளுமே நடக்கிறோமே இந்த காலம் நகையில் போட்டு வந்து அது பித்தலான நான் போயிட்டு வருவேன் நீங்கள் நான் வர்றக்குள்ள நின்றா ஓகே அப்படி இல்லாட்டி நாங்கள் அதில் ஏறிடுவோம் ஓ பிரச்சனை இல்லை தானே பெருசா ஏற்றி கொண்டு இறக்குவா ஓ 4-5 நாளையில் நாங்கள் திருப்பி எங்களை இறக்க தேவையில்லை இதெல்லாம் டவுன்னு சொல்கிறீங்க நாங்கள் போவோம் அப்படி இல்லாட்டி அதை வந்து எங்களை ஏற்றி விடுமே என்ன ஒடிக்க வந்து கேட்டு வண்டி கொடுங்க சோடா மயிலோலே அப்போ ஒரு தண்ணி போத்துல வண்டி தண்ணி உண்டு குளிர் தண்ணியா அவன் இருங்க அப்படியே டக்கண்டேன் கொஞ்சம் தனியாக இருப்பீங்களாண்ணே அங்கே அப்போ இவரோட காய்ச்சோன்னே நான் டக்குன்னு கிடைக்கிறே போட்டுவாங்க கதைக்க கேட்கல நான் கதைக்க இது இல்லை கதை கேட்கணும் இல்லை நல்லா இருக்கு நான் பார்க்குறது எங்களுக்கு தெரியும் இங்கேருந்து காய்க்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே வா உங்களை என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி தானே வாரு ஃபில்டர் பண்ணி தானே வாரு மற்ற இப்போ எதுக்கு பார்த்துனீங்க வீடியோ ஆட்டோவில் வேணும் எது ஓகே 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 ப்ளாக் நேற்று ஹார்ட் கொடுக்க போனது ஓ நேற்று இல்லைம்மா அது முதல் அடுத்தது பிறகு போட்டது மற்ற என்ன தண்ணி ஏதோ ஆடையா தண்ணியம்மா எல்லாம் ஓகே இங்கே கிணத்துல இருந்தால் போகுது அங்கே வந்து அந்த ஃபில்டர் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்குரிய சிஸ்டம் எல்லாம் செஞ்சுருக்குது அதை குடிக்கலாம் இன்னொரு சின்ன இன்னொரு சின்ன வேலை ஒன்று இருக்குது ஆமாம் அதையும் முடித்தா பிறகு குடிக்கலாம் எல்லாம் செய்யலாம் பிரச்சனை இல்லை அதோட நீ அங்கேருந்து வந்தவங்களுக்கு இந்த தண்ணியை தரேன் சரியில்லை கூல் தண்ணி போடுறோம்மா ஃப்ரிட்ஜில் இந்த ஹீட்டுக்கு தண்ணி கூல் இல்லாட்டி என்னண்டு அது குடிக்க அது வருத்தம்மா சூடு அது அந்த பிரச்சனை இல்லை பழகி போச்சு எங்களுக்கு அது சரியா எங்கட வீட்டு டென்மார்க் பண்ணி நீங்க கூல்ல வைக்கிறீங்க அவனே கூல் பண்ணி தான் எங்களுக்கு அனுப்புறோம் நீங்க பார்த்தா கிளாஸ் வேறு நீங்க கூல் தண்ணி வாத்த மாதிரி கிளாஸ் வேறுக்கும் அதான் அங்கே கூடுதலான என்ன அதனால அந்த வைக்கனால நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க தேவையில்லை உடனே பார்த்தோன்னே குடிக்கலாம் அந்த மாதிரி எப்போ ரஜினி வருவா வருவா கதைய புரியல ஒரு எடுத்துட்டு இல்லை அவன் வருவா இப்போ நான் எடுத்து முதல் அவன் தான் நான் சொன்னவன் வடத்தடி என்ன நான் இப்போ எடுத்தேன் நான் இல்லை அது கிருஷ்ணா மெசேஜ் போட்டாரு நான் இப்போ எடுத்தேன் நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் சொன்னேன் அப்போ என்ன மாதிரி விளக்க வேண்டியது தெரியும் நாங்கள் ஒரு கட்டுக்கு இருந்து பார்த்துட்டு இன்றைக்கு அப்போ என்ன சேர்ப்பலாம் இருந்து ரெண்டு வரையும் லேட்டாண்டா இப்படி 4-5 மணி ஆகும் போல கால்வா ஓ இவர் சொல்றது கொஞ்சம் இருந்தானே இருக்கு ஓ 3:30 இப்போ டைம் ஓ அப்போ இப்போ வீடியோக்களில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறது என்ன மாதிரி இருக்குது வீடுகள் இல்லை வீடு நல்லா இருக்கு அங்கே தான் காட்டினீங்கல்லானே அப்போ பார்த்தபடியா எங்களுக்கு தெரியுது அதில் 2 வேலை செய்ய என்ன இப்படி கிடந்து இது வந்து சரியான வச்சுன்றீங்களே ஓமம் அது இருக்கு பயங்கர ஹீட்டாக இருக்குது படங்கு ஏனண்டாமா மேலே ஷீட் அடிச்சிருக்குது சொல்லி ஷீட் அடிச்சிருக்கு அப்போ ஷீட் அடிச்சா இப்போ அதுக்குள்ளே நீங்கள் போனேன்டா கொஞ்சம் வெள்ளையா செந்தளிப்பா இருக்கியலானே அதுக்குள்ளே என்ன பூதம் நிற்கிற மாதிரி இருக்கும் கரியா நிற்கிறதாம்மா அது ஓகே அதுக்குள்ளே போய் நின்றா பூதம் ஒன்று நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ டக்குன்ட்டு பயந்து போகிறாங்க ஆக்கள் அப்போ படம் கட்டுற விளக்கத்தை சொல்கிறேனே அப்போ அதுக்குள்ளே சமைக்கிறது சொல்கிறது எல்லாம் கறி சமைக்கிறது எல்லாம் அதுக்குள்ளே அப்போ அதுக்குள்ளே சமைச்சிட்டு சமைக்கணும் ஓ ஏன்னா அங்கே பிள்ளைகள் இருக்கு அவங்க சமைச்சு கொண்டு வந்து தாரவங்க அந்த பால் காய்ச்சினது பிறகு தான் இங்கே சமைக்காங்க அதுக்குள்ள கறிகள் சமைச்சு தெரியும் ஆகல அந்த கலர்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமான கலராக இருக்கிறாள் அதே உங்களுக்கு அங்கே மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுதானே அதை தான் சொல்கிறேன் அதுக்காக தான் அந்த படம் காட்டி கொஞ்சம் பார்த்தீங்களா கவனிப்பேன்
கூல் தண்ணி சுட சுட வந்திருக்கு. சுட இது குளிர் இல்லம்மா, சூடு. குளிர் வேற நீங்கள் கேட்டீங்களே அப்படி வேற குளிர் சூடு சூடு கொஞ்சம் ஆற வச்சு குடிக்கலாம் பாருங்க. அவன் கண்டு வாக்கப்படாத பாரு அப்படி சுடுவா. நாங்கள் அப்படி தான் குடிக்கிறோம். என்ன சுடுவது அவங்க பழைய பல்லில் பட்டா ஒரு கூசு கொண்டு கூசு அப்படி குளிர் குடிச்சாதான் நான் வச்சுட்டு இப்படி குளிர ஒரு மண்டை ஒரு அரை பத்து தண்ணி குடிச்சிட்டு பங்காட்ட ஓடி போய் படுத்துட்டோம். சீயா நான் எனக்கு தெரியா போடுவோம். ஏன்னா இது இல்லை, நாங்கள் படுக்கிற வீட்டை இது இல்லை, ஏசி இல்லை. மற்ற வீட்டான ஏசி இருக்கு. நீங்கள் பேசாம ஐயோ ஆள் சிரிக்க வழி கூட தாங்க மாட்டேன். என்னண்டா உங்களோட பேர் வந்து மலரக்கா, உங்களோட பேர் வந்து பவானி. பவானி அக்கா. மலர் பவானி. அது எங்களுக்கு வெவ்வேறு ஒரு ஆள் அதை வீட்டு பேர் வச்சு கூப்பிடத்தானே. பெரியக்காவை நாங்கள் ஆக பெரிய காணும், அடுத்த காவை சின்ன காணும். அப்ப அடுத்தது சின்ன காணு சொல்லல. அப்ப அவ குஞ்சண்டா குஞ்ச காணு குஞ்சக்கா. அவக்கு வேற பேர் ரோசம்மா. அப்படி விளையாடு சுருக்கமா முடிக்கணும். ஐயோ ரோசம்மா பேர். ரைட் ரைட். அப்ப நாங்க குஞ்ச காணும். கண்டமாண்ட ஒரு ஆள் இருக்கிறோம், அவ குணமக்காண்டு. மற்றது நான் குணமாண்ட நல்ல குணமா இருக்கும். அப்ப உண்மையா பெரிய அளவுல ஒரு சந்தோஷம் கொண்டு வருது என்னப்பா அப்பே. மற்றது கவராதிக்கு தெரியாதா என்ன நீ இருக்கല്ലോ அதுக்கு என்ன நடக்க போக தெரியுமோ. என்ன நடக்குது நான் சொல்லட்டா இல்லை கேட்க போறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டேன். நீங்க எல்லாம் இல்ல இல்ல சொல்லு. நல்ல வாகடியே நீங்க எல்லாம் இல்ல இல்ல நீங்க என்ன மாட்டா. நீங்க எல்லாம் நீங்க அதான் கதைக்கு சொல்லி என்ன என்ன உள்ளது வடை சுட்டு கொண்டு வந்து அதைத்தான் சுட்டு வடை சுட அப்புறம் சுட்டு கொண்டு வந்தா என்ன வடை என்ன தெரியுமா? பருத்தி வடை இல்ல கடலை வடை. கடலை வடை அது இங்கே வடை இல்லடா, டென்மார்க் வடை. ஒரு கேரு ஷாமா கொண்டு வந்துலடா அங்க இருந்து. என்ன கேக் 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 கொண்டு வந்தவ என்ன அதே இந்த முறை கொண்டு வந்தேன். இல்ல அது அங்க முடிச்சு போட்டாங்க. இருந்ததுல உங்களுக்கு சொட்ட எடுத்து கொண்டு வந்து. ஏன்னா உங்களுக்கு போன நேரம் வீட்டை ஆள் கூப்பிட்டு அங்க டென்மார்க்ல இருந்து கேக் செஞ்சு திஞ்ச கொண்டு வந்து வந்தவங்களுக்கு பாருங்க அப்படி அன்பு. அன்பை பார்த்தீங்களா? கடலை விட பெரிய அன்பு. அதே மாதிரி இப்போ எந்த தடவையும் சாமான் கொண்டாந்திக்கல. ஆனால் அந்த கேக் மாதிரி வரும் ஒரியாடாப்பா என்ன டேஸ்ட். என்ன நான் 2-3 துண்டு நைஸாக எடுத்து அடிச்சுடுவேன். இவன் காய்ச்சி இருந்தா நான் கீழே காய போட்டு தூக்கிடுவேன். அப்படித்தான் போட்டு உண்மையாவே சாப்பிட்டு பார்த்துருச்சு. இதை சரியான நித்திர இல்லையா? ஏன்னா பிந்தி போவேன் அந்த வடையை இங்கே செய்து கொண்டு வரன்றதுக்காக இருக்கா கண்ணம் 3 ரூபாய் முடிஞ்சு பாருங்க. இல்லை டெலிஃபோன் பார்த்து களைச்சி போகணும். சரியா 5-5:30 கிளம்பினா தான் அதெல்லாம் விளை செய்து சுட்டுக்கிட்டு அப்போ அதால் கொஞ்சம் நித்திர ராத்திரி அது எனக்கு அங்கே அப்படித்தான் எல்லாம் வைப்பேன். எல்லாம் வைக்காமே நான் என்று அலுவல் பாப்பீங்க. ஆனால் இந்த செம்பரத்தம் பூங்கு சாப்பிடலாம் உங்களுக்கு தெரியுமே. நீங்க சுண்டாம வெந்தயம் போட்டு குழம்பு நல்ல டேஸ்ட். வெந்தயம் போட்டு குழம்பு வைக்கிறது நல்ல ருசியா இருக்கும். நான் இந்த செம்பரத்தை கண்டுட்டு உங்களுடைய அம்மா சமைக்கணும். அகல் சாப்பாடு கொடுத்துட்டு இன்னும் முடியல வேணும் சாப்பாடு வேலையில் நடந்து கொண்டே இருக்குது. இது என்ன சொல்றது, இப்போ நாங்கள் வந்து ஆசைப்படுற ஒவ்வொரு விஷயம் வந்து எல்லாரும் வரணும், எல்லாரும் சந்தோஷமா நிற்கணும். அன்றைய நாள் வந்து நானே ஜான்சன் இங்கே வரும் எல்லாம் பார்க்கலாம். வருவாங்க எல்லாம் வருவாங்க. ஓ அந்த மாதிரி வந்து போகுது. அப்போ அந்த வேலை இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அப்போ ஆரம்பிக்குது ஆக்கள் வர. அதான் டென்மார்க் இருந்தல வந்தீங்க. அப்போ அந்த மாதிரி அதை விட அதில் கொண்டு எங்கே ரக்கி விட்டாங்களா அங்கிட்டு பாருங்க. அதை நினைச்சா சாப்பாடு வேண்டாம். இல்லை அது எங்கட வேண்டாம். ஏன்டா அவங்க அந்த வெயிலுக்குள்ள நின்ற நிலை உங்களுக்கு தெரியுமே. ஒரு கோயில் இருக்கா எதுக்குள்ள அந்த நாங்கள் ரங்கி நடத்துல அப்படி இந்த பக்கம் போகிற ரோட் ஒன்று அந்த ரோட்டால இவன் நடந்து போகும். நடந்து போயிருந்த ஆக்களை கொண்டு போய் பாடு இங்கே இருக்கிறத நடக்க பஞ்சு போடுறோம். இப்போ சொல்கிறோம் நாங்கள் நடக்கிறாங்கலாம் சரியா நடப்போம். ஆனால் நீங்கள் சொந்தமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ? நீங்கள் 2 பேரும் முதல் சொந்தம்னு சொல்லல. இப்போ கல்யாணம் முடிச்ச முறையில் சொந்தமான தம்பியார் தானே உண்மையாக அந்த உங்களோட அந்த
ரெண்டு பேர கதை வேச்சியிலையும் பார்த்தா எதிர்பார்க்கல அவ்வளவு நல்ல உண்மையான இந்த காலம் இப்படி ஒரு 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 ஒற்றுமையாகவும் ஒரு சந்தோஷமா இருக்கு. மூத்தான் ஓமா எல்லாரும் ஒற்றுமையா பிடிக்கிறீங்க பார்த்து பார்த்து பழக்கம் இல்லை. உங்களை எல்லாம் வீடியோக்களில் பார்த்தபடியே எல்லாரையும் நேரம் பார்க்குற மாதிரியே எல்லாரையும் தெரியும். அப்படி வந்து இதுதான் நம்ம அந்த ஒற்றுமைன்ற விஷயம் வந்து இப்போ எல்லார்டையும் வந்து சரியான குறைவால் இருக்கு. இப்போ ஒரு ஆக்கள் பிடிச்சி சாப்பிட்டு பொக்கைக்காய் கட்டும் பொக்க அதாலே அந்த ஒற்றுமையா குலைக்குது. ஏனண்டா அதுல மரங்கள் இல்லை இந்த வரைக்கும் மரம் ஒன்று இல்லாட்டி நாங்க குடியொலைப்பு போட்டு என்ன மரமுங்க நாங்களும் வீடியோல இது என்ன கொஞ்ச நாளா இந்த மரம் என்ன மரம் கேட்டு கொண்டிருக்காங்க. என்ன மரம் நெல்லுங்க கேப்போம் ஒரு ஆள்கிட்ட கேப்போம். நெல்லுங்க போறவங்க வாரம் அது கேளுங்க நீ கொண்டல் படிக்கிறது கொண்டல் கொண்டல் இல்லை நான் நிறைய நினைக்கிறேன் கொண்டல் இல்லை ரொம்ப பயப்படுறா. என்னடா என்ன போட்டோ எடுக்கான் அப்படி இல்லை அப்படி மரத்தெடுக்க விஷயத்துக்காக மரத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்க அப்புறம் அனுப்பி போட்டு என்ன விளக்கம் இது என்ன மரம்னு சொல்லி கேட்போம். ஏன்டா என்னட்ட நிறைய பேர் இப்போ ஒரு 2-3 நாளைக்குள்ளே 4-5 கண்டு போட்டாங்க. என்னையாமா சீமக்கிழ வேண்டு செப்பன்னு சொல்லுவா அந்த நிலைமைக்கும் இல்லை. சீமக்கிழவையோ சீமைக்கிழ வேண்டவர்களும் இருக்குல்ல. எனக்கு தெரியாது. இல்லை ஒரு மரம் இருக்கு. நீங்கள் மட்டக்களப்பில் என்ன சொல்லுவீங்களோ இந்த மரத்தை எல்லாம் வித்தியாசமா இல்லை. அசோக் மரமா? ஓ அசோக் மரம். அசோக் மரம் இல்லை அதுல கொஞ்சம் கட்டு உள்ளது இருக்குது தெரியும். புங்கை மரம் சரி புங்கை எப்படி புங்கை மரம் அதானே சாமான் எப்படி குடுவே அங்கே ஒரு புங்கை மரம் நின்றது. அது சரியா சாமான் அடி இங்க அணு இல்லையோ மற்ற அனுஷியாக்கள் ஒருத்தரும் இனிதான் தருவீங்க. பொழுது சாயம் அந்த ஒவ்வொரு அலுவல்களையும் முடிச்சு கொண்டு வந்து பொழுது சாயம் வந்தா ஒரு கலகலப்பா நின்று போட்டு இட்ட ஒரு 9-10 மணி போகும் டீ. அந்த மாதிரி ஒரு டைம் ஒன்று இருக்குது ஆக்கு. முதல் வந்து அங்க அணுவக்காவிட்ட இருந்தவர். முதல் ஆரம்பம் இல்ல நான் ஆரம்பத்தை சொல்றேன். ஆரம்பம் வந்து அணுவக்கா விட்டு இருந்தவர். அணுவக்காண்டா அங்கதான் எல்லாரும் இருந்தவங்க. அக்கா கல்யாணம் பண்ண பிறகு அது அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகுதான் நான் காணி வண்டி இதுல ஒரு வீடு ஒன்று இருந்தது. அம்மா பழைய வீடு ஒன்று இருந்தது. விருந்து இதெல்லாம் உடைச்சு ஒரு 15-20 நாள் தான் எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு கலப்பினோம். அந்த வீடியோ வந்ததெல்லாம் இதுக்குள்ள இருந்து அந்த நிறைய உடுப்புகள் எல்லாம் கிடந்து அது வழியா சுழண்டு வீடியோக்கள் எடுப்போம். அந்த வீடு ஒன்று இருந்தது. அதெல்லாம் உடைச்சி தரமட்டம் ஆக்கி தான் இப்போ வந்து வேலையில் நடந்து கொண்டு இப்போ தான் இந்த வீடு வந்து ரோட்டுக்கு தெரியுது. நீங்கள் உடைச்சி ஏற்றேங்க நான் ஆஸ்திரேலியா பார்த்தியா ஆஸ்திரேலியா போனேன்னு சொல்லு. இது என்னடா கதை ஒரு கதை ஒன்று இருந்தது. ஒரு இதில் ஒன்றில் வந்து ஆள்ற வீட்டில் இருக்கிற சாமானெல்லாம் காட்டுறதுக்கு அது அந்த வடிவா சொல்ல எனக்கு தெரியல. சாமானை காட்டுறதுக்காக அவர் வந்து சொல்லுவாராம் நான் வந்து ஏலி அந்த சீவிக்கால போய் அப்படி அந்த சோபா கீழால வந்து அந்த கபட்டுக்குள்ளால போய் பிரிட்ஜுக்கு மேலால வந்து அந்த அந்த மாதிரி சொல்லி கொண்டு விடுவான். தெரியும் அந்த ஹோலுக்குள்ளால போய் அவன் என்ன வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றது. அதுக்கு ஹோலுக்குள்ளால போய் அங்கே ஒரு இங்கே ஒரு என்னெல்லாம் அந்த அங்கே இருந்ததெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படிதான் இல்லை நான் நீங்கள் உடைக்க அந்த அங்கே ஆஸ்திரேலியாவில் நிற்க அந்த அந்த லைனுக்குலாம் பாருங்க சொல்ல வரேன் நான். அப்போ அந்த மாதிரி போகுது சும்மா வம்பலாம் நான் வாங்கிக்கிறேன். இரவில் பார்க்குறேன் நான். இரவில் எனக்கு டைம் கிடைக்கும் யூடியூப் பார்ப்பேன். அந்த டைம் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் கிளிப் பார்ப்பேன். ஒரு கொஞ்சம் என்ன செய்யும் கொஞ்சம் வேணுண்டா அப்படித்தான். நாங்கள் என்ன யூடியூப் அங்கே பெருசாகளுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டு பார்த்தேன். அது அந்த வீட்டை எங்களை மாதிரி இழுக்கு ஆள் குனியக்குள்ள வைக்கிறது இல்லை. ஒருக்கா பாருங்க காசியில் ஃபுல்லாக சிரட்டை வைக்கிறா. அவர் ஃபுல்லாக சிரட்டைக்காரன் தானே. விற்கிறது நீங்கள் மற்ற இந்த இரும்புகள் இருக்குல்ல அதுகளை பொறுக்கொண்டு வந்து அதை கொண்டு விற்கிறது. நான் உள்ளதான் மற்றது இங்கே போத்தல் சிங்கானிகள் அப்படி இருக்கின்றால் அதை கொண்டு விற்று போட்டு வருவேன் மதிய நேரங்களில்.
இன்றைக்கு போய் தான் வந்து அது வந்து மடுப்பாங்களே நீங்க சொன்ன அவகிட்ட வந்து அது போத்தல் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறாரு. போத்தல் ஆள் கொண்டு போதில் என்ன எடுக்காங்களே இங்க இங்கே போத்தல் வந்து தெரியாது சாரையை போத்தல் எல்லாம் அது வித்தியாசம் சும்மா அதை ஒன்று நிற்கல இங்க எங்களுக்கு தெரியும் பார் எல்லாம் அதை எறிகிறது. நான் ரெண்டாம் இந்த கிளாஸ் கம்பெனி கோப்பாயில் அது எனக்கு ஒரு நாள் வந்து உங்களோட விட்டு எடுத்தேன். ஆக செஞ்சு இருந்தால் விட்டுடுவேன் சைக்கிளை விட்டுருவான் விட்டுது கொண்டு கொடுத்து போட்டு வரும் அந்த மாதிரி வந்து நாங்கள் அங்கே என்ன எல்லாம் புரிச்சு போட்டு டக்கண்டே கொண்டே கொடுத்துருவோம். இங்கே இங்கே நாங்கள் இருக்கிற வீடு வழியே கிடந்து எழுதப்படுது கொண்டு மாடுப்பாரு இப்போ இந்த கிலோ சிரட்டியோ நான் நேற்று 3 தேங்காய் திருவினக்கு அங்கே எறிகிறாக்கு அங்கால கொண்டு எரிக்கிறாக்கு போட்டு இது தெரிஞ்சிருந்தா வரக்குள்ள கொண்டு சொல்லி அவசியம் 50 ரூபா கிலோ. என்ன பகுதியா நான் சொல்லுவோம் 3 சுரட்டிலேயே கொண்டு எறிஞ்சான்னு சொல்லிக்கல. நான் காலையில் 10 கிலோ சுரட்டை கொடுத்தேன். உண்மை சத்தியமாக பொய் சொல்லல உண்மை உண்மையாக கொடுத்து சத்தியமாக கொடுத்தேன். 10 கிலோ சுரட்டை சேர்த்து வச்சாங்க நான் சுரட்டி அவன் போக போட்டேன். அழுக வருது அப்போ ஆளுக்கு கவலை வருமோ வராது சொல்லி உங்க என்னண்டு இல்லை நீங்கள் நீங்களும் கண்கலக்கிறீங்க இது நல்ல வாங்கடி இது நல்ல வாங்கடி நீங்களும் கவலைப்படுறீங்க என்னத்துக்காக வரணும்னு சொன்னா ஆனா நீங்களும் அந்த நிலைமைக்கு வரணுமங்கள உண்மையா ஆள் வந்து அந்த சிரண்டை வரைக்கும் போச்சு. அப்படி இல்லம்மா ஆள் வந்து அந்த கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்துல கதைக்க கூட டக்குன்னு அழுக வந்துடும் ஆளுக்கு. கவிதாஸ் அங்க இலங்கை என்ன டென்மார்க்ல பஸ் ஸ்டாப்ல நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் இருக்கு இப்போ தமிழாக்கில் இருக்கு அந்த என்ன இடக்கடை கொண்டே இது வச்சிருப்பாங்களோ என்ன அங்கே படிகள் குடிச்சிட்டு போடுற பியர் சோடாக்கள் போட்டுட்டு போடுற அது நடக்கையிலாத ஆள் அந்த இருக்கிற வண்டியில் தேடி தேடி கை விட்டு எடுக்குங்களா எடுத்து சேர்த்து போய் காசுக்கு வைக்கணுமா அதுல வந்து அதுல என்ன வைக்க வாங்கும் சாப்பாடு நீங்க சாப்பிடே இல்லையா நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். என்னதுக்காக சாப்பிட நீங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். என்னதுக்காக சாப்பிடல பிள்ளைங்க சொல்லுங்க என்னதுக்கு இறக்கி விட்ட இடத்துல நான் மறந்து உடனே ஆள் ஞாபகப்படுத்தி மறக்கூடாதுங்களா நீங்க உங்களை அந்த அப்படியான இடத்த இறக்கி போட்டு அப்படி விட்டாலும் நாங்க வந்து வாய் இருக்குதானே வாய் இருக்கு. நீங்க இந்த வெயிலுக்கு ரெண்டா பார்த்து பொறுக்கலையாப்பா எனக்கு பொறுக்கிற மாத்திரமே இந்த நாளையில நீங்கள் 2 பேர் போய்களே எப்படி இருக்கும். பின்ன குமர் பட்டேல் மேல இருக்கு பாக்க சாரி கட்டு வள்ளியின் தெய்வானயமா இருக்கு. பச்சை சாரி மஞ்சள் சாரியும் இல்லை செட்டப்ப பாத்தியில ஆள் முழிச்சு என்ன ஆகினியா இல்லை அப்படியாண்டு இல்லம்மா நாங்க வந்து இப்போ எங்கட வீட்டை வந்தா அப்படித்தான் சிரிச்சு சந்தோஷப்பட்டு போகணும். நீங்க பஸ்ஸில் வரக்குள்ள அந்த பேருக்குள்ள இவ்வளோ கவலையோட வந்து இந்த மறக்க முடியாத சம்பவம் எனக்கு 2 முழங்காலும் இதல்லோ அதை டூப்ளிகேட் அப்போ பேண்ட் ஏறினா சீட்டுக்கு அதுக்குள்ள இருக்கலாம் அவன் என்ன இந்த மேடை மாதிரி இருந்தால் காலம் வைக்கும் அதில் 2 ஹவர் போட்ட சைட் விளம்பில் எப்படி இருக்கு என்ன இருக்கட்டும் விளம்பி போகவே வெளுத்துது. அப்போ நான் ஒரு மாதிரி சைட்டாக தான் காலை எப்படி நீட்டிக்கணும் அதுக்குள்ளே விட்டு கொண்டு இருந்தேன் போட்டார் அங்கினோடனே நான் கடை மாற்றிட்டேன் இந்த விளம்பா மாறிட்டேன். அப்போ நாங்கள் பஸ்ஸில் வரது தான் நின்று நாங்கள் பஸ்ஸு வருதே இல்லை வேணுண்டா கஷ்டம் இல்லை பஸ்ஸுன்னா நின்றுனாலும் வரல இந்த பஸ் பிரியாணி அதுவும் இந்த பொக்கையிலுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் தானே. அதோட அதில் 2 ஒரு ஆளை மறைச்சோம் சைக்கிளில் போனாலும் அந்த இடம் அது இவ்வளோ சைக்கிள் பிரேக் பிடிக்கிறாங்க நிறைய தூரம் போனார் போய் திரும்பி வந்து அது கதைக்க மாட்டேது வாய் பேச அங்கே ஆள் போல என்ன அப்பையும் பாருங்கோ அவர் வந்து தான் வந்து வாய் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க ஏதோ கேட்காங்கன்னு செய்யலை சொல்லி பாருங்க. கோயில் இருக்கு போல இருக்குது அவர் நினைச்சிருப்பா உங்களோட கெட்ட போலும் வந்து அப்படித்தானேம்மா சாரியல் கட்டி கொஞ்சம் இதாக வேற அவர் நினைச்சா கோயிலுக்கு போப்பீங்களாக்குமாண்டு. அப்போ பாருங்க அந்த வாய் பேச அவர் நிலைமையிலே ஆள் வந்து அப்படியோ
கைப்பாசியில் காட்டி கேட்கணும். அதுக்காண்ட நாங்களே கூப்பிட மாட்டோம். அவர் இவ்வளோ தூரம் போய் திரும்பி சைக்கிள் நிறைய தூரம் டேர்ன் பண்ணி திரும்பி தான் வந்தோம். பார்த்தீங்களா? இது உங்களோட தம்பி எல்லோ ஓ பார்த்தீங்களா, பிடிச்சிட்டேல் பார்த்தீங்களா? நான் தானே இதில் வீடியோ காலில் அவன் பொல்ல ஆள். தம்பி வாங்க தம்பிப்பா வாங்க உங்களுக்கு வாங்க இங்கே வாங்க கிட்ட வாங்க என்னட்டு கிட்ட வாங்க. உங்களுக்கு மட்டக்களப்பு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யாழ்ப்பாணம் பிடிச்சிருக்கா சொல்லுங்க. இல்லை வித்தியாசம் இருக்குமா மட்டக்களப்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு? கேட்குற கேள்வி பார்த்து சொல்லணும். கேட்குற கேள்வி பார்த்து சொல்லணும். உங்களுக்கு இங்கே பிடிச்சிருக்கா, மட்டக்களப்பு பிடிச்சிருக்கா? மட்டக்களப்போ யாழ்ப்பாணமோ? ஓமா அப்படி யாழ்ப்பாணம். ஆனால் நான் எங்களுக்கு மட்டக்களப்பை பார்க்க மடிவே இருக்கேன். இன்னும் அவங்களும் மட்டக்களப்பு தான் பிடிக்கும். உனக்கு எது பிடிச்சிருக்கு? மட்டக்களப்பு தான் பிடிக்கும். யாழ்ப்பாணம். படியாக்க சொல்லு. யாழ்ப்பாணம் தான். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 2ஆம் கிளாஸ். உங்களுக்கு எத்தனை வயது? எத்தனை வயது? 7. எங்க இருக்கா பாப்பா? பல்லு உள்ள இல்லையா? பல்லெல்லாம் சரி, சாக்லேட் தண்டு ஓட்டு. தம்பி சாக்லேட் சாப்பிட்டு பல்லுன்னு விளையல தானே விழுந்த அப்புறம் கவனம் ஒரு நாளும் இரவும் பகலும் பல்லு உண்டுங்க அரிச்சு போட்டப்பா புழு 2 எப்பே பல்ல பாரு. நானுப்பா பாத பல்லெல்லாம் சாப்பிட்டு போட்டு புழு. இல்லை சாக்லேட் சாப்பிட்டுட்டு நாங்களும் சுனிதம் பண்ணுறேன்டா என்ன கடத்துறது தானே வல்லுமனுக்கு. அளத்துக்குண்ணே இப்போ தான் யோசிக்கிறோம். அளத்துக்குண்ணே இவர் கிருஷ்ணாண்டே அண்ணா நிற்கிறாரு, அத்தானாக்கள் நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து அங்கே சுபாஷ் நிற்கிறாரு. சுபாஷன்னா வரல ஆள் வந்து நைட்டு ஏதோ வேலையாமன்னு சொல்லி ஆள் வந்து வசந்த் தையல் கடையோட நிற்குமே. வார வழியில் எல்லா பக்கமும் வேலையில் நடக்கிற ஆளம்மா உள்ளுக்கும் போயிடலாம். ஆனால் நீங்கள் இப்போ தூசி எல்லாமே நீ பெரிய வேலைன்னு பெரிய வேலை அதான் நஷ்டம் தான். தூசி எல்லாம் எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகள் உள்ளுக்கு நிற்கிற காவன அந்த பெயிண்ட் அடிக்க மாட்டோம். என்னம்மா மற்ற கல்யாண வீட்டு அட்ரஸ் இந்த கோலின் அட்ரஸ் கோல் என்ன இந்த வார வழியில் முன்னுக்கு இருக்கு. இங்கே தான் வரணும் மருத்துவ சூரிய மகாலோ சூரிய மகால் இங்கே வந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் தானே. ஏன் உங்களுக்கு கோல் வாரம் எனக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? நீங்கள் 9 சஜம் நல்லா சொன்னேன். அப்படியே வேலை கிளம்பி வழிகிட வேண்டிய வழிகிட வேண்டியா வழிகிட்டு இருந்து போகலாம் தானே. நீங்கள் அங்கே 9 மணி என்றால் 9 மணி என்றா தெரியும் தானே. இல்லை அது விளம்பினாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கட்டுறாங்க. சூரிய மகால் சூரிய மகால் மண்டபம் மண்டாலே வந்து நீங்கள் மண்டபத்தடி என்று சொன்னால் விளங்காது. எந்த மண்டபம் உண்டு? சூரிய மகால் ஹோலில் கிருஷ்ணா டெலிஃபோன் அடிக்குது கொண்டு பார்த்தா நீங்கள் அவள் கட்டையம்மாவோட போட்டு கிடக்கிற படம் கட்டையம்மா. நான் நினச்சிட்டேன் இந்த கவிதாசன் வேற பார்க்க கிடையாது கட்டி விட்டேன். ப்ரொஃபைலை பார்த்து இனி நான் எடுக்கலாம் அதில் கவிதாசுக்கு அடிக்க எந்த நேரம் அடிக்க கட்டையம்மாங்க கடைக்கு போக மாட்டா பயம் ஆகு தெரியுந்தா ஆளு எல்லாரும் பார்க்குறவதான் நம்மளோட ஆள். ஆனால் மனுஷிக்கு ஒரு வருத்தமும் இல்லை தெரியுமா? மனுஷிக்கு ஒரு வருத்தமும் இல்லை. குளிச போட பயம் ஆளுக்கு. குளிசையே போடாது. நல்ல மனுஷி ஒரு இடமும் போகாது. அந்த காணியும் பக்கத்து வீடு தானே அவட வாழ்க்கை, வேற ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி நல்ல மாதிரி இப்போ எங்களோட ஆசை வந்து இப்போ என்னென்னு சொன்னாமல் இப்போ ஒரு சில ஆக்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகணுமெண்டா ஒரு சில ஆக்கலன்னு சொன்னால் தெரியும். யாரெண்டு முதலாவது சொந்தக்காரர்களை விடுங்கோ, அவங்க சொல்லுவாங்க அம்மா அப்பாக்கள் தொட்டிலடி அம்மாக்கள் அந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்கிள் வளலை அங்கிள் அவருக்கு வந்து அக்கா சொல்லி போட்டு வந்துட்டா அவளை. அப்படி வந்து கொஞ்சம் பேர் ஆக்களுக்கு வந்து சொல்ல வேண்டி கிடக்கு. ஓட்டத்தை பாருங்க அவன் நெருப்பு தானப்போ நாங்கள் சொல்லலாம் அதிலேயே வருவோம். சாரத்தை உயர்த்தி காட்டுனா நாடானப்போ சும்மா இருக்காதா ஆப்ரேஷன் செய்யாட்டி இப்படி உயாரா தெரிஞ்சாதான் இங்கே தெரியல இருந்தமண்டா இருத்தி விட்டு மனுஷன் தெரிஞ்சல் ஆள் வந்து இருக்குமா ஆப்ரேஷனை செய்யாட்டி இங்கே ஒருத்தர் படுக்கல இருக்கல ஒருத்தர் படத்து பெரிய அங்கே ஒரு சாமான தூக்கி தருவா ஆள் இங்கே ஓடி 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 வேலையா கள்ளி இங்கே ஓட்டத்தை பாரு. பார்த்தீங்களானே ஓட்டது. ஹலோ ஓமம்மா. ஓமம் நல்ல சுகம். அதாவது அந்த ரிங்கு அம்மா நான் அந்த வசதியெல்லாம் தூக்கி ஏற்றி கொண்டு விட்டோம் அந்த அம்மா கமனாலய பிறகு. ஓமம்மா அப்படி சுகம். நீங்கள் சுகமாக இருக்கீங்களா? சுகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு டம்ளர் பால் கூட அனுப்பிச்ச இல்லையே. என்னம்மா? எனக்கு ஒரு டம்ளர் பால் கூட அனுப்பிச்ச இல்லையே. அடையா குடி ஊந்ததுக்கோ
எங்களுக்கும் கிடைக்கலம்மா பால் காணா போய் போய் உண்மையாதான் ஊற்றி கொண்டு கொடுத்து பகுந்து தெரிஞ்ச நான் கடைசி எனக்கு இல்லாம போச்சு ஓ அப்பெல்லாம் செம்பா குடிச்சிட்டாங்க போல. செம்பு அந்த மாவல் பாதிக்க வந்த அண்ணன் ஒரு ஆள் இருக்காரு, அவர் அடிச்சு விட்டாரு செம்போட தூக்கி. பாருங்களேன் என்ன மனுஷன் ஆசையா இருக்கின்ற பிள்ளைகள் 3 பேரும் என்னப்பா செய்றீங்க? சுகமா இருக்குது அண்ணா? ஓ நல்ல சுகமம்மா. நான் தெரியும் கொஞ்சம் பயங்கர வேலையில் நடந்தோம், உங்களுக்கு தெரியுமுன்னு வீடியோ பார்த்தா. காட்டுலாம் கொடுத்து முடிஞ்சோ இன்னும் கொடுக்குறீங்களோ? காட்டு கொடுக்க போக கூட டைம் இல்லை அன்னைக்கு. அதெல்லாம் நீங்களும் கோல் அடிச்சுட்டு நிறைய டைம்ல கோல் கதைக்கிறது கூட டைம் இல்லாம ஓடப்பட்டு திரிகிறது. காட்டு பெட்டியில கொண்டு போறீங்களே காட்டு கொடுக்க. ஓ கொஞ்சம் பேரு கொடுத்து மூத்தக்காக தான் கொடுத்தீங்க. எல்லாம் புள்ள பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதான் இப்போ என் அம்மாக்கள் 2 வந்தவங்க, டென்மார்க்லயும் ஒரு ஆள் சுவிஸும் ஒரு ஆள் டென்மார்க்லயும் இருந்து வந்தவங்க. எனக்கு ஆசையா இருக்கு வேற அண்ணாட கல்யாணம் இந்த மாசம் 15ஆம் தேதியோ. 15ஆம் தேதியாமா நீங்க வர ஆசையா இருக்கிறது ஓகே. ஆனா உங்களோட நிலைமைகள் தெரியுமல்ல எல்லாருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இது பஸ்ஸில் தூக்கி ஏற்றி அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும் இல்லைம்மா. ஆனால் கட்டாயம் நாங்கள் ஒரு நாளைக்கு இப்போ கல்யாணம் கட்டினது பிறகு அண்ணியையும் இருக்கா வந்து கூட்டிட்டு வாரமே ஒரு நாளைக்கா. இது நடக்கக்கூடிய கதையா? இல்லை நாங்கள் இப்போ தெரியுங்க மட்டக்களப்பா இதால் போகக்குள்ள உங்கள்கிட்ட ஒருக்கா வந்துட்டு போவோம். அதுக்காக நீங்கள் அங்கேருந்து பஸ்ஸில் தூக்கி ஏற்றி இருக்கையில் அது நடக்கையில் அது தவண்டு அரைச்சி எல்லாம் வந்து வரணும் இல்லைம்மா. அவ்வளோ கஷ்டப்படுறது இயலாதல்ல. அந்த காட்சியை பார்க்க கிடைக்கிறது அந்த ஒரு நாள் தானேம்மா. என்னம்மா? அந்த காட்சியை எனக்கு பார்க்க கிடைக்கிற அந்த ஒரு நாள் தான். எல்லாத்தையும் நாங்கள் காட்டுவோம் தானே, வீடியோலாம் எடுத்து போடுவோம். படியாக பாருங்கோ, மாப்பிள்ளை பொம்பளையை பார்க்கணும்னா வீடியோவில் பாருங்க. அப்படி அதுவும் இல்லைன்னு சொன்னால் நான் போகக்குள்ள கட்டாயம் இருக்கா நிறைய வருவோம். சரியோ? சரிம்மா நான் எப்படி சுகமா இருக்கிறீங்க சொல்றீங்களே. அக்கினி எல்லாம் பக்கத்துல இருக்குதா? அக்கினி அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தோம்னம்மா ஸ்டாண்டில் வச்சு போட்டு அந்த மேஷன் அண்ணா கூப்பிட போகிறா. அண்ணா யாழ்ப்பாணம் போறார் உடுப்பு எடுக்கிறது. சரி அந்த கூட்டம் எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் போய் எடுக்கலாம் பார்த்து கொண்டு வந்தேன். எனக்கு தான் வேலை தான் பார்த்து கொண்டு இருக்கேன். வீடு வடிவா இருக்கணுமா? ஆமா வீடு வடிவா இருக்கு. நல்லா இருக்குது, சமையல் எல்லாம் நடக்குது. அந்த ஒரு பிள்ளை ஒரு சிஸ்டர் ஆள் வந்து நிக்கிறா ரஜினி வந்து நிக்குது. அப்புறம் இன்னொரு தங்கச்சி வந்து நிக்கா மலர்ன்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு அக்காரால் வந்து நிற்கா பவானின்னு சொல்லி. அப்படி நிறைய பேர் வந்து நிற்காங்க. பார்த்து கொண்டு இருங்கோ. நான் சொன்னது தான், கஷ்டப்பட்டுலாம் வர வேண்டாம். தெரியும் தானே நாங்கள் வந்து வரும்போது அதில் போகும்போது கட்டாயம் கொண்டு ஒருக்கா வந்துட்டு போவோம். சரியோ? பிரச்சனை இல்லை, நான் வருவேன் தானே. மற்ற இங்கே அம்மாக்கள் 2 பேர் வந்தீங்கம்மா, அவங்களோட கழிச்சிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு அடுக்கம்ப்பா. ஓகேம்மா பாய் பாய். தெரிந்தானே அப்போ அந்த ஐயா அவரும் இறந்துட்டாராண்டாப்பா. அவர் தான் சரியா உதவி இவக்கு கடை. அதுதான் தெரியலப்பா கடவுளே, பயங்கர கஷ்டமா இருக்கு. ஒருபடியாக எங்களுக்கு வீல் சேர் எனக்கு ஆரம்ப வீல் சேர் கொண்டு வந்தால் இப்போ அவர் கதைச்சு போட்டு இருந்து கதைக்கு கொண்டு விட்டு சொன்னார். விட மண்டெல்லாம் கேட்டார். நான் உங்களுடைய ஆக்கள் தான்ட்டார் தமிழ்ன்ற. நான் உங்களுடைய ஆக்கள் தான்ட்டார். அப்போ பின்ன கதைச்சு கொண்டு வர நீங்கள் விட பண்ணோம் பழுகாமோ. ஆமாம் வேற கேட்க இல்லை. அப்போ இப்போப்பா திரும்பி வாரீங்க என்னென்று தெரியாது எங்களை கண்டா வேலையே வேற பிள்ளைகள் கதைக்கும். அப்போ கேட்டால் எனக்கு உடனே கவிதாசன் உங்களோட இடம் இல்லை நல்ல இன்ஜினியரிங் வேலை செய்யுது துபாயில் கட்டார் அங்கெல்லாம் வந்து அங்கே மட்டும். இப்போ இந்த மாதம் மாறாருங்க. இந்த மாதம் என்ன கேட்டார். அப்போ நீங்கள் திரும்பி வாருங்க தானே ஏர்போர்ட்டில் நிற்பணும் தெரியா. இப்போ இந்த 26 நாள் திரும்பி இருவேன். இப்போ நான் 2 நாளையால் இலங்கைக்கு போடணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்தால் அறியுங்க. நான் பேரை கேட்டு வேற இளம்படியணும். வேலை செய்யணும் தெரிஞ்ச ஏர்போர்ட்டு வேலை செய்கிறாங்களோ. ரைட் ஓகே. தெரிஞ்ச பிள்ளைலாம் இருக்கும். அப்போ பழகாமண்டா நம்மளோட சொந்த ஊர் ஞாபகம் வந்தாரு கவிதாஸ் பழகாம கேட்டிருந்தா சொல்லிப்பான்.
தெரிஞ்சபடியே நல்லா தான் இருக்கும். பழம்டா விளம்படிய நிலண்டா தெரிஞ்சபடிய நல்லா தான் இருக்கும். அப்போ சந்தோஷம். இப்போ என்னண்டா சொட்டில் வலிக்கிறேன். ஓ நீங்கள் வழி கொடுங்க. அப்போ என்னண்டா அம்மாவும் வர லேட் ஆகும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் உமா இவ்வளோ தூரம் வந்து பெரிய சந்தோஷம். எல்லாம் ஒவ்வொரு பக்கத்தால் வேலையெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. கல்யாண நாள்லண்டைக்கு வந்தால் காலையில் வந்தால் பின்னர் தான் போதும். அது போட்டியும் பரவாயில்ல, இங்கே நிற்கலாம் இரவு ஃபுல்லாக ஆடி பாடி குதூகலமா ஆளையும் கூட்டிதான் வரவேற்பு நடனத்துக்கு சொல்லி விடுங்க. வரவேற்பு நடனத்துக்கு போடுவோம் ஆளை. அதை பற்றி பகுதி ஓட்டு. சரி, நீங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. நீங்கள் நேரத்தை பாருங்க. நாங்கள் தண்ணி டீ குடிக்கலாம். அப்போ சோடா குடிக்கும். இல்லை, நான் குடிக்கிட்டோம். எல்லாம் குடிக்காது. நாட்டில் சிங்கப்பூர் உலகத்துக்கு வந்து படையோட நான் செய்யணும்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் படம் சொல்லுவோம். பின்னேதான் இப்போ பம்பையாக இருந்து இந்த படம் இருந்துட்டு இங்கே ரகண்டில் உயிரிட்டோம். இங்கே ரகண்டு ஓ அந்த அங்கேடா 10-15 மணிக்கு. பெரிய சந்தோஷம் வந்தது. கல்யாணம் நேரத்துக்கு வாங்க விடியத்துக்கா. சரி, சூரிய மகால் உங்களுக்கு நான் கல்யாணம் காட்டு அனுப்பி விடுறோம். அதில் அட்ரஸ் இருக்கு. சரி, ஓ ஓ சரி, ஓமாம்மா, ஓ சரி, போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பாய் பாய்.